எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன் மச்சான். சரி வா போலாம். நீ மட்டும் தான் இங்கே இருக்கியாடா? ஆமாடா, தனியாக இருக்கிறதுல என்னடா கஷ்டம்? அப்படியே நான் வாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு அப்படியே இருந்து பழகிட்டேன்டா. சரி, என்னடா திடீர்னு கால் பண்ண, பார்க்க வரேன்ன, பார்த்தா காலையில் வந்து நிற்கிற? என்னால் முடியலடா. யார்கிட்ட போய் சொல்லன்னு தெரியல. அது எப்படி சொல்லணும் தெரிலடா ஜெரி. அப்படி என்னடா கஷ்டம் பிரச்சனை சொல்ல முடியாத அளவுக்கு? அதாவது என்னை சுற்றி எத்தனை பேர் இருந்தாலும் நான் தனியாக ஃபீல் பண்ணுறேன்டா. என் பிரச்சனையை போய் வீட்டில் சொன்னால் கடவுள்கிட்ட சொல்லுவோம் பிரச்சனைலாம் சரியாயிடும்னு சொல்கிறாங்கடா. உனக்கு இப்போ என்னதான்டா தெரியணும்? இப்போது என்கிட்ட சொல்லு, தெரிஞ்சதா சொல்ல மாட்டேனா? ஜெரி, எனக்குள்ளே ஒரு 1000 கேள்வி இருக்குடா. அது எதுக்குமே எனக்கு பதில் சரியாக தெரியல. அதை பற்றி யோசிச்சாலாம் எனக்கு பைத்தியமே பிடிச்சிதுடா. இவ்வளோதானடா? இல்லைடா, என்னால் வேற எதையுமே யோசிக்க முடியலடா. யாரா அந்த கடவுள்? அவரை நம்பினா எப்படா என் பிரச்சனைலாம் சரியாகும்? ஒன்றுமே புரியலடா. சொல்லிட்டியா உனக்குள்ளே இருக்க பிரச்சனை எல்லாத்தையும்? இப்போ எப்படி இருக்கு? கஷ்டம்லாம் எப்படா சரியாகும்? ஆனால் ஏதோ எனக்குள்ளே இருக்க எல்லாத்தையும் யார்ட்டையோ சொல்லிட்டேங்கிற ஒரு ஃபீல்டா. இவ்வளோதான்டா வாழ்க்கை. உன் மனசில் இருக்க எல்லாத்தையும் யாரையாவது நம்பி அவங்கள்ட்ட சொன்னினா போதும், யூ வில் ஃபீல் ஃப்ரீ. இதை சில பேர் கடவுளாக பார்க்குறாங்க. இப்போ கடவுளை நம்புகிற யாருக்குமே கஷ்டம் இல்லையா என்ன? கண்டிப்பாக கஷ்டம் இருக்குது. ஆனால் என்ன, கஷ்டம் வந்தோடனே அவங்க கடவுள்னு ஒருத்தர்கிட்ட போய் அவங்க மனசில் இருக்க எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன, ஒரு நிம்மதி கிடைக்குது, அமைதி கிடைக்குது. இப்போ நீ என்கிட்ட புலம்புன மாதிரி அவ்வளோதான்டா. இதெல்லாம் சும்மா போட்டு மனசில் போட்டு குழப்பிட்டு இருக்காதடா, ஃப்ரீயாக விடு. ஜெரி, நீ சொல்கிற எல்லாமே புதுசாக இருக்குடா. எனக்கு ஒன்றும் நீ சொல்கிற எதுவும் தப்பாலாம் தெரில. ஆனால் அதே சமயம் என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியலடா. டேய், என்னடா நீ இங்கே வந்து புலம்பிகிட்டு இருக்க? இங்கே வந்தது இப்படி புலம்புறக்காடா? சரி போய் கிளம்பு, ரெடியாகு, வெளியே போகலாம். ஜெரி, நீ சொன்ன எல்லாமே என் மனசுக்குள்ளேயே இருக்குடா. ஆனால் எதுவுமே எனக்கு ஃபுல்லாக புரிய மாட்டேங்குது. அதுதான்டா சரி தலை, சரி தலை, சரி சரி சரிம்மா சரி. அவரை பார்த்தியா? அவருக்கு ரோட்டில் இப்படிலாம் குடிச்சிட்டு சுற்றணுன்றது என்ன தலையெழுத்தா? இல்லவே இல்லை. அப்படின்னா அவர் ஏன் இப்படி குடிக்கணும்? அவர் குடிக்கிறனால அவருக்கு இருக்க கஷ்டம்லாம் என்ன தீரப்போதா என்ன? கண்டிப்பாக இல்லை. ஆனால் அவர் மனசுக்கு ஏதோ ஒரு நிம்மதி, அவ்வளோதான். குடிக்கிறவங்க எல்லாரையும் நோட் பண்ணி பாரு. ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் குடிப்பாங்க, ஒரு சோகமான விஷயம் நடந்தாலும் குடிப்பாங்க. அதே மாதிரி தான் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களும். ஒரு நல்லது நடந்தால் அதையும் கடவுள்கிட்ட போய் சொல்லுவாங்க. ஒரு கெட்டது நடந்தாலும் உட்காந்து அழுதுட்டு புலம்பிட்டு அவங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்குது. அவ்வளோதான்டா. டேய் மச்சான், நீ சொல்லதாண்டா வாழ்க்கைனா என்னன்னு எனக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. பரவாயில்லடா, இப்போவாது எனக்கு புரியுது. ப்ரோ, என்னாச்சு ப்ரோ? முள்ளப்பா ப்ரோ, பார்த்து ப்ரோ. முள்ள. ப்ரோ, கணத்தை வந்து பாருங்க ப்ரோ. ப்ரோ, கணத்தை வந்து பாருங்க ப்ரோ. தம்பி, நீ கிறிஸ்தவனாப்பா? ஆமாம் ப்ரோ. ஆமாம் ப்ரோ. தம்பி, நான் கடவுள் ஊழியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கேன்ப்பா. எனக்கு அப்புறம் இந்த ஊழியத்தை பண்ணுறதுக்கு
நான் யாரையுமே உருவாக்கலப்பா. கடவுளா பார்த்து உங்களை அங்கே அனுப்பி வச்சிருக்காரு. இங்கே எனக்கு அப்புறம் கர்த்தருடைய பணியை தொடர்ந்து செய்யுங்கப்பா. பல ஆத்மாக்களை ஆண்டவருக்குள்ள கொண்டு வரணும்ப்பா. அதுக்கு நீங்கள் கடவுளுக்குள்ளே வளரணும். கர்த்தருடைய வழியில் வளருங்க, அவருடைய அறிவில் வளருங்க. அன்பு தேவை, இரக்கம் தேவை, தயவு தேவை உலகில் வாழ. அன்பு தேவை, இரக்கம் தேவை, தயவு தேவை உலகில் வாழ. கர்த்தர் நீர் எனக்காக பூலோகம் வந்தீர், என்னை நிரட்சிக்கவே. உமது நற்செய்தியை நான் பகிர என்னை நீ தெரிந்து கொண்டீர். ஒரு விதை செடியாக மாறி மரமாக வளர்கிறதுக்கு முக்கியமான காரணம் அதை யார் பராமரித்தாங்க, யார் வளர்த்தாங்க, அதில் தான் விஷயம் இருக்குது. அதே போல தான் மனுஷ வாழ்க்கையும். எல்லாரும் வளரலாம். யாருக்குள்ளே வளர்கிறோம், யார் அறிவில் வளர்கிறோம், அதை பொறுத்து தான் அவங்க வளர்ச்சி இருக்குது. இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள்.